சுருணுக்குதா அப்படியே தளன்னு இருக்காண்டா அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்கவே. என்னென்னதும் சீஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து வெஜிடபிள்ஸு, அந்த புதினா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு லாஸ்ட் பெஞ்ச் வ்ளாக்ஸ். நான் ராகுல். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமணி லிங்க் ரோட் மேடம். எஸ், இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ என்ன பண்றது உள்ள வர்றதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் கேட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ஐயோ ராமா, வாங்க. அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஒரு அங்கே பாரு, சும்மாவே இருக்காம ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்குது. இட்லி டைனர் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு சின்ன இட்லி கடை மாதிரி, பட் டிஃப்ரெண்டான வெரைட்டி இட்லி, அதுமாரி வந்து ஆம்லேட்லேயே டிஃப்ரெண்டான ஆம்லேட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ போயிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற சாப்பிட போறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கண்டென்ட்டான வீடியோ மாதிரிலாம் இருக்காது. ஸோ சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஸோ அப்படியே பாருங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ போயிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குடிகார மாதிரி ஏதோ பண்றான் ஒரு மாதிரி. கொத்தாலு தேவன்றான். என்னது நீ யாரா? நான் கொத்தாலு தேவன். நீ என்ன அப்படின்னா அருள்மொழி தேவன். அருள்மொழி தேவன். அருள்மொழி தேவனா? ஆமா. பெரிய வீடியோ எடுத்துலாம்ன்றான்டா இவன். சோ गाइस, இதான் அந்த ஷாப் இட்லி டைனர். கரெக்ட்டா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ், அதாவது தரமணி லிங்க் ரோட்ல இருக்கு. டிசிஎஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கு. சோ இங்க வந்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இட்லி அது எல்லாமே இருக்கு. சோ நாங்க இப்போ இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ண போறோம். சோ மெனு கார்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்கு பாருங்க. மெனுல டிஃப்ரெண்டான இட்லிலாம் இருக்கு. இட்லி வடகரி, அதுக்கப்புறம் வந்து இட்லி சிக்கன் கிரேவி, இட்லி மட்டன் பாயா, போதும். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே செருப்பால் அடிப்பா, அதெல்லாம் தரமாட்டாங்க. இது எல்லாமே இங்க இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ என்னென்னலாம் வாங்க போறீங்க நீங்க? ஏதாச்சும் பார்த்துட்டு அதில் சொல்லு. இட்லி. நீதா தோசையா? சாப்பிட்டா தோசை தான் சாப்பிடாரு. அந்த ஆம்லேட் ரஷ்யன் ஆம்லேட். ரஷ்யன் ஆம்லேட் ஒன்று. சாப்பிட்டு போற வச்சு. ஆனா நாங்க ரஷ்யன் வீட்டுல போனா சாப்பாடே இல்லைன்னா இங்க வந்தது ரஷ்யன் ஆம்லேட்டுக்கு காலைல கழட்டி அடிப்பாங்க. முட்டையை அடிக்கிறான். இட்லி எப்படி இருக்கு? தளன்னு இருக்காண்டா அப்படியே சுருணுக்குதா? நல்லா இருக்கா? இது என்னது, ஆட்டுக்கால் பாயாவா? இது வந்து பாத்தீங்கன்னா தோசை ஆட்டுக்கால் பாயா. இது எவ்வளோ? 80யா? 80. அதுவும் வந்து 80. 3 இட்லி சிக்கன் கிரேவி தராங்க, அதுவும் வந்து 80 ருபீஸு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படா இருக்கு டேஸ்ட்டு? தேவாமிர்தமா? என்ன ரொம்ப ரொம்ப பண்றானே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே தான், நார்மலா தான் இருக்கும். ஓகே தான். வீடியோவாகலாம் வந்து தேவாமிர்தம் அந்த மாதிரி சந்தோஷம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ போய் சொல்ற மேடம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இது ஆக்டிங் மேடம். மக்களை எப்பவுமே பேசக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. மக்கள் வந்து நம்மளுக்காக தான் பாக்குறாங்க. நம்ம இப்போ வந்து சிறு சரி இருங்க மக்கள் அது வந்துட்டோம் ப்ரோ. இது வந்து ரஷ்யன் ஆம்லேட்டு வேற லெவல்ல இருக்கு. இதுவும் வந்து 80 ருபீஸு. பட் ஆனா செம பெருசா இருக்கு பார்க்கவே. என்னென்னதும் சீஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து வெஜிடபிள்ஸு, அந்த புதினா அப்படின்னு பயங்கரமா போட்டுருக்காங்க இது எல்லாமே. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்தாவா நாங்களே என்னடா சாப்பிடுவோம். ஏன்னா அருண் பத்தியா சந்தோஷம் எடுக்கிற கேப்ல எல்லாத்தையும் தின்ன பத்தியா? எப்படி இப்ப ரெண்டுத்தையும் என்ன குத்துறீங்க? நான் எப்படி சாப்பிடுறது? நில்லு அப்படியே, நான் சாப்பிட்றேன். நான் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படியே நில்லு. சூப்பர் அருண். இதை எடுத்து இந்த சிக்கன் கிரேவில கொஞ்சம் அப்படியே வச்சு சூடா இருக்கண்டா. ஒரு வாங்கி கூட்டுங்கடா. இல்லக்கா எடுங்க, இது சூப்பரா இருக்கு. நான் ஒரு ரூபாய் அவனுக்கு கூட்டுறேன். சூப்பர். என்ன கப்புள்ளாக பண்ணுறீங்க? என்ன துப்புறான்? கப்புள்ளாக பண்ணுகிறீங்க. யாராவது பண்ணி மட்டன் அவனுக்கு கொடுக்காது. நான் வருவேன் இப்ப. ப்ரோ 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 தப்பு ப்ரோ.
அருண் ஆமா சாயந்தரம் வீடியோ எடுக்க கூப்பிட்டேன் ஏன் வரல இப்ப மட்டும் சாப்பிடுறதுன்னா வந்த முதல்ல தூங்கிட்டேன் ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது? எப்படி ப்ரோ நான் போன் பண்ணி எழுப்பி வாடா வீடியோ எடுக்க போலாம். அதாவது வந்து சாப்பாடு ஃபுட் வீடியோக்குனா வந்துடுறான் ப்ரோ இவன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எங்கேயாச்சும் வேற ஷாப்பு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுக்கணும்னா மட்டும் அப்படியே போன் கண்ணதுக்கே தான் வச்சிருந்திருப்பான். இல்ல இல்ல ப்ரோ பாக்கல ப்ரோ. ஏய் அவன் மேல நம்ம இப்ப கான்ல இருக்கோம். அவனுக்கு எதுவுமே நீ விட கூடாது. கண்டென்ட் போடாது. கொஞ்சம் அவன் மேல நீ ஃபுல்லா கான்ல வந்தோடனே நீ புல் அவனுக்கு போடுற. ஏய் ஆமா ப்ரோ அவன் நீ வேணா ப்ரோ. அருண் மாற முடியலன்னா கமிட்மெண்ட் கொடுக்காதீடா. இதே ஒரு வேர்டு கமிட்மெண்ட் வச்சு நீ என்ன பண்ற? கமிட்மெண்ட் தான் மெயின். நம்ம வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணா எடுத்தே ஆகணும் அருண். அது வந்து ரொம்ப தப்பு நீ பண்றது. பாருங்க ஒரு வாட்டி தோசை ஊத்தியா இந்த பாரு உனக்கு போறதுக்கு இந்த நாய்க்குட்டிக்கு போட்டா நன்றியோட இருக்கும். அருண் நீ வா ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? அருண் அது ஏதாச்சும் போடுங்கடா ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. உங்களுக்கும் புள்ளக்குட்டி இருக்கு அப்படின்னு அந்த நாய். நல்லா இருக்கு. இட்லியும் நல்லா இருக்கு, தோசையும் நல்லா தான் இருக்கு. ஓகே தான் இருக்கும். ஆனா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் ஆடிச்சு. இவனே எல்லா காலையும் சாப்பிட்டான்டா. எனக்கு வாங்கிட்டாங்க 2 கால். வேற கால்னா தோபாரு. ஏய் அந்த நாய் புறா நாய் கால் வேணா வாங்கி தரேன். இந்த கால்லாம் தர முடியாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஆமா 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 ப்ரோ. கீழே தாண்டா இருக்கு அவ்வளவு பெருசு. ஆம்லெட் சூப்பரா இருக்கு. ஆமா ஆம்லெட் செமையா இருக்கு. ஆம்லெட் ஒர்த்து. வீடியோ ஆன்ல இருக்கு. ஆமா அருண் ஆம்லெட் சாப்பிட்டு பாரு. ஏய் சமோத்திர 80 ரூபீஸ் இது. 70 ரூபா தான் ப்ரோ. அவர் இப்படியா 70 ரூபாவா? ஆம்லெட் பயங்கரமா இருக்கான். மக்கள்கிட்ட உதவி கேட்கலாமா? நம்பர் என்ன உதவி? ரொம்ப கஷ்டத்துல போயிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டத்துல போகுது காதன் தான் அனுப்புவாங்களா? எது நீ தின்னு உட்காந்து கறி கூட உதவியா இருக்காங்க. அதான் சொல்றேன். இவன் வந்து ரொம்ப குடும்ப கஷ்டத்துல இருக்கானா. இவனால சாப்பாடுக்கே வழி இல்லையா. இந்த பாரு இட்லி சிக்கன் கறி எல்லாம் தின்னு சாப்பாடுக்கு வழி இல்லை. அவன் பாருங்க தோசை மட்டன் பாயா. ஆனா சாப்பாடுக்கு வழி இல்லை. என்ன சந்தோஷ் ப்ரோ இவனுக்கு பார்த்து நீங்களே ஏதாச்சும் ஆளுக்கு ₹1 ஜிபேல அனுப்பிச்சு விடுங்க. அதை வச்சு இந்த இதுக்கு பே பண்றோம். ஒரு அளவுக்கு மேல பண்ண மாடிக்கிற சொல்ல வந்த சொல்லு. பசிக்கிறா பயங்கரமா. இட்லி சாப்பிடும் போது இட்லியா பேசுறாண்டா. என்னாச்சு? இப்ப நம்ம வந்து கிச்சனுக்குள்ள இருக்கோம். கிச்சன்ல பாத்தீங்கன்னா கலகி போட்டுட்டு இருக்காங்க. நீ போட போறியா? இது தெரியாம நம்ம இது வாங்காமே விட்டோமேடா கலகி. இப்படி இப்படி எடுத்து மசாலா இப்படி என்ன ஸ்னேக் மாடலா? சூப்பர் ப்ரோ. வெரி குட். நீ எப்படி சொன்னாலும் நார்மலா தான் போட்டாரு அவரு. அவன் எடுக்கவே இல்லடா. அத எத்தனை இங்க பாதி கட் பண்ணல. இல்ல எல்லாரும் ஓகே ப்ரோ. டின்னர் டின்னர். என்னடா டேய் என்னடா நருட்டோ? யாரா நீங்க? நருட்டோ ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? அதான் மாட்டிக்கலாம். இது நருட்டோவா? மாட்டிக்கினா ப்ரோ யாமுதுல இருக்கு ப்ரோ. நருட்டோ யாராச்சும் காட்டுங்க ப்ரோ. பாருங்க அதாவது ப்ரோ இது போட்டா கொஞ்சம் உடம்பு இருக்கு மாதிரி தெரியுது ப்ரோ. அதனால இது போட்டுன்னு இருக்கிறேன். இப்ப இவன் இதெல்லாம் ஓவர் சைஸ் நமக்கு. அவனுக்கு பாரு டைட் ஆகுது. இதெல்லாம் ஓவர் சைஸ். இதெல்லாம் வந்து ஃபேஷன். இதெல்லாம் ஒரு நிமிஷம் ப்ரோ காட்டு ப்ரோ. இப்ப திரும்புங்க. இவன் ஓவர் சைஸ்டாண்டா. வீட்டாண்ட குட்டி குட்டி சாக்ஸ் போட்டு சுத்தி இருந்தாண்டா 3வது படிக்கும் போது. இந்த மாதிரி இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது. அடிச்சு விடுவான்.
ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கொஞ்சுவாரு. பாத்தீங்களா என்னது இது? மனோஜ் நாடா எங்கடா பாத்தீங்கன்னா என்னடா எனக்கு பேண்ட் கழட்டி உண்டு. ரஷ்யன் ஆம்லேட் எல்லாம் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருந்தது. ரஷ்யன் ஆம்லேட் கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது ஃபுட்லாம்? ரஷ்யன் ஆம்லேட். ஆனா பேர் ரஷ்யன் ஆம்லேட் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. இது ஸ்டஃபிங்லாம் சூப்பரா. என்ன ஸ்டஃபிங் பண்ணிருந்தாங்க அதுல? என்ன ஸ்டஃபிங்? அதான் என்ன ஸ்டஃபிங்? அதுல மஞ்சக்கரு இருந்தது. மஞ்சக்கரு ஆம்லேட்ல ஸ்டஃபிங் தானே பண்ணு என்னன்னு சொல்லு. அதாவது சீஸ் போட்டிருந்தாங்க, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே, கேரட் அந்த வெஜிடபிள்ஸ்லாம், அப்புறம் புதினா பயங்கரமா போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்து. அவனுக்கு எதுவுமே தெரியாது அருணுக்கு, ஆனா சாப்பிட மட்டும் தெரியும். எல்லாம் எடுத்து ஃபுல்லாவே தின்னானே தவிர. முட்டை சாப்பிடலாமா? தப்பு தானே. ஏன்டா ஒரு நாள் எல்லாமே தின்னா. ஆட்டுக்கால் பாயா தின்னா, முட்டை சாப்பிட்டா, கோழியோட கொட்டை சாப்பிட்டா, காத்தி இது போன்றான். இப்ப நான் வீட்டுல போய் இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை மீட் பண்றோம். Until bye from Last Bench Vlogs, Arun Squad.